இடி ஒலி கேட்கும் போதிலும் வெடி ஒலி கேட்கும் போதிலும் காதல் மிருகம் விழிக்காது கண்மூடி தூங்குமே. பூக்கள் மலரும் ஓசையில் புடவையின் சரசர ஓசையில் காதல் மிருகம் திடுக்கிட்டு தலை தூக்கி பார்க்குமே. ஒரு முறை விழித்த பெண் உறங்காதம்மா, இறை தேடும் மிருகம் தான் என்னை தின்னுமா. நாம் இரண்டு பேரும் அதை அடக்க வேண்டும், கொஞ்சம் வலிமை சேர்க்கவாமா. கண்மணி, மிருகம் கொண்டு தெய்வம் செய்வோம். அடிக்காதல் என்பது தூங்கும் மிருகம் மனசுக்குள் படுத்திருக்கும். அதன் இரண்டு கண்களும் தூங்குவதில்லை.